ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் கேர்ள் டாலோட பாடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 ப்ளே ஆன் அண்ட் 2.25 mm ஹூக் எடுத்திருக்கேன். நான் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான கலர் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட் ரவுண்ட் மேஜிக் சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே நம்ம 6 AC போடணும். இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட். மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 AC போட்டு முடித்த பிறகு டெய்ல் யானை வந்து நம்ம இழுத்தா அது வந்து குட்டி ஆயிரும். தென் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட வேண்டாம். இப்போது ஃபஸ்ட்டு எஸ்சிக்குள்ளே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் ரவுண்டில் வந்து நம்ம 6 எஸ்சிக்குள்ளே ஒவ்வொரு எஸ்சிக்குள்ளேயும் 2 எஸ்சி போடணும். ஸோ டோட்டலாக செகண்ட் ரவுண்டில் வந்து 12 எஸ்சி வரணும். இப்போது செகண்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு ஏசி, செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஏசி, ஒரு ஏசி ஒரு இன்க்ரீஸ். இதே மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி 6 டைம்ஸ் செய்யணும். ஸோ டோட்டலாக 18 ஏசி வரும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரவுண்டில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒரு ஏசி, தென் தேர்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஏசி இன்க்ரீஸ், 2 ஏசி ஒரு இன்க்ரீஸ், 6 டைம்ஸ் செய்யணும். ஸோ 24 ஏசி வரும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரவுண்டில் 3 ஏசி ஒரு இன்க்ரீஸ். இந்த ரவுண்டு ஃபுல்லாக 6 டைம்ஸ் இதே மாதிரி செய்யணும். 3 ஏசி ஒரு இன்க்ரீஸ், 3 ஏசி ஒரு இன்க்ரீஸ், 6 டைம்ஸ் செஞ்சால் நம்மளுக்கு டோட்டலாக ஃபிஃப்த் ரவுண்டில் 30 ஏசி வரும். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரவுண்டில் ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒரு ஏசி, தென் ஃபிஃப்த்து ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு இன்க்ரீஸ், 6 டைம்ஸ் இதே மாதிரி செய்யணும். ஸோ டோட்டலாக சிக்ஸ்த் ரவுண்டில் நமக்கு 36 ஏசி வரும். இப்போது நாம் 6th ரவுண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 7th ரவுண்ட் பார்க்கலாம். 7th ரவுண்டில் ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். தென் 6th ஸ்டிச்சுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணணும். இதே மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும் இந்த ரவுண்டை சுற்றி. ஸோ டோட்டலாக 7th ரவுண்டில் நமக்கு 42 ஏசி வரும். 7th ரவுண்ட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 8th ரவுண்ட். 8th ரவுண்ட் ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். தென் 7th ஸ்டிச்சுக்குள்ளே இன்க்ரீஸ் பண்ணணும். இதே மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும் 8th ரவுண்டை சுற்றி. ஸோ டோட்டலாக 48 ஏசி வரும் 8th ரவுண்டில். இப்போ 8th ரவுண்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 9th ரவுண்ட். நெக்ஸ்ட்டு 9th ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு 7 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். தென் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஒரு இன்க்ரீஸ் பண்ணணும். 7 ஏசி ஒரு இன்க்ரீஸ், 6 டைம்ஸ் இதே மாதிரி இந்த 9th ரோ ஃபுல்லாக சுற்றி செய்யணும். ஸோ டோட்டலாக 54 ஏசி வரும் 9th ரவுண்டில். இப்போ இந்த ரவுண்டோட இன்க்ரீஸ் பண்ணுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். இப்போது நெக்ஸ்ட்டு 10, 11, 12, 13, 14, 15, 16 நெக்ஸ்ட்டு 7 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். ஸோ டோட்டலாக 54 ஏசி வரும் ஈச் ரவுண்ட்லேயும். அப்புறம் 14th ரவுண்டில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி தான் போடணும். ஆனால் அது வந்து 14th ரவுண்டில் மட்டும் பேக் லூப்பில் நாம் எஸ்சி போடணும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளே. இப்போ வந்து 14th ரவுண்டில் நம்ம என்ன பண்ணணும்னா பேக் லூப்புக்குள்ளே நாம் எல்லா ஸ்டிச்சஸ்க்குள்ளேயும் ஒவ்வொரு எஸ்சி போடணும். இந்த மாதிரி 14th ரவுண்டு ஃபுல்லாக நம்ம பேக் லூப்பில் தான் ஒவ்வொரு எஸ்சி போடணும். இப்போது 14th ரவுண்டு முடிச்சுட்டு நாம் நெக்ஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் வந்து 15, 16 நெக்ஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் வந்து நார்மலாக எப்பயும் போடுற மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். இப்போது நெக்ஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 17th ரவுண்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ரவுண்ட் 17 என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு 7 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும்.
தென் நெக்ஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸை வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாக 6 டைம்ஸ் செய்யணும் டோட்டலாக. இந்த ரவுண்ட் எண்டில் வந்து நமக்கு 48 ஏசி வரும். இப்போது இந்த மாதிரி ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே ஹூக்கை விட்டு 2 ஸ்டிச்சஸை சிங்கிள் ஸ்டிச் ஆக்கணும். இப்போது 17th ரவுண்ட் எண்டில் 48 ஏசி வரும். நெக்ஸ்ட்டு 18, 19 இந்த 2 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். ஸோ 2 ரவுண்ட் எண்ட்லேயும் நமக்கு 48 ஏசி தான் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ரோ 20. ரோ 20ல் ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். அப்புறம் 2 ஸ்டிச்சஸை டிக்ரீஸ் பண்ணணும். இதே மாதிரி 6 டைம்ஸ் செய்யணும். ஸோ டோட்டலாக ரவுண்ட் 20ல் வந்து நமக்கு 42 ஏசி வரும். இப்போ ரவுண்ட் 20 வந்து இந்த மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் வந்து நம்ம எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். ஸோ ரவுண்ட் 21 அண்டு 22லையும் நமக்கு 42 ஏசி தான் வரும். நீங்கள் ஒவ்வொரு ரவுண்ட் முடித்த பிறகும் ஸ்டிச்சஸை கரெக்டாக இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ரவுண்ட் 22, 21, 22 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 23. ரவுண்ட் 23ல் ஃபஸ்ட்டு 5 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி, அப்புறம் 2 ஸ்டிச்சஸை டிக்ரீஸ் பண்ணணும். இதே மாதிரி 6 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ டோட்டலாக ரவுண்ட் 23ல் நமக்கு 36 ஏசி வரும். இந்த மாதிரி டிக்ரீஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 24 அண்ட் 25 இது வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். ஸோ இந்த 2 ரவுண்ட்ஸ்லேயும் நமக்கு 36 ஏசி தான் வரும். இப்போ 24 அண்ட் 25 முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 26. ரவுண்ட் 26ல் ஃபஸ்ட்டு 4 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போடணும். தென் 2 ஸ்டிச்சஸை டிக்ரீஸ் பண்ணணும். 6 டைம்ஸ் இதே மாதிரி செய்யணும் டோட்டலாக இந்த ரவுண்டை சுற்றி. ஸோ டோட்டலாக ரவுண்ட் 26ல் 30 ஏசி வரும். இப்போது நெக்ஸ்ட்டு 2 ரவுண்ட் 27 அண்ட் 28 வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். 2 ரவுண்ட்ஸ்லேயும் நமக்கு 30 ஏசி தான் வரும் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும். நெக்ஸ்ட்டு ரவுண்ட் 29. ரவுண்ட் 29 என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் 3 ஸ்டிச்சஸ்க்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டு தென் 2 ஸ்டிச்சஸை டிக்ரீஸ் பண்ணணும். 3 ஏசி ஒரு டிக்ரீஸ் 6 டைம்ஸ் பண்ணணும். ஸோ 24 ஏசி வரும். நெக்ஸ்ட்டு 30, 31 இந்த 2 ரவுண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ டோட்டலாக 24 ஏசி வரும். இப்போ லாஸ்ட் ரவுண்ட் 32. ரவுண்ட் 32ல் 2 ஏசி ஒரு டிக்ரீஸ் 6 டைம்ஸ் செய்யணும். ஸோ டோட்டலாக 18 ஏசி வரும். இப்போ ரவுண்ட் 32 முடிச்சுட்டு நாம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நூலை கட் பண்ணிக்கோங்க. ஃபைபர் ஃபில் வச்சு நல்லா டைட்டாக இந்த பாடி ஃபுல்லாக ஸ்டஃபிங் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய், டேக் கேர், see you.